ஏம்பா இயேசு உங்கள்கிட்ட என்ன சொன்னாரா? இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் நான் பண்ணணும் ஏதாவது எழுதி வச்சுருக்காரா? இல்லை. இல்லை அந்த கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு எழுதி வச்சு ஒரு டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரா? அதுவும் கிடையாது. எல்லாம் எதுனா டாக்குமெண்ட்டு உங்களுக்கு எழுதி வச்சுட்டு இது நான் எழுதி வச்சுட்டு போய்க்கிறேன், இது தாண்டா கர்மம்னு சொல்லிக்கிறாரா? அதுவும் கிடையாது. எழுதினவெல்லாம் யாருன்னா முகமது நபி. இயேசு பிறந்ததுக்கப்புறம் 520 வருஷம் பற்றி எழுதிக்கிறான். இயேசு செத்த பிறகு சீடனுங்க எழுதியிருக்கானுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு ஒரு சொப்பனம் கிடைக்குது, நீ உன் சொப்பனத்தில் எல்லாத்தையும் பார்க்குற, யாரோ உனக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, சில விஷயங்களை சொல்கிறாங்க, அதை நீ விழித்தெழுந்து அதை அப்படியே கரெக்டாக உன்னால் எழுத முடியுமா? எவனாவது இருக்கிறீங்களா அந்த மாதிரி உலகத்தில்? கண்ட சொப்பனத்தை அதையே எழுத்துப்பிழை இல்லாமல், அதாவது ஒலி, அதாவது அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் சிலருடைய வார்த்தைகள் அது இது நிறைய இருக்குது. ஒரு வார்த்தைக்கு பல பொருள் போடக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. அதை அப்படியே கரெக்டாக எழுதியிருக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்கடா. இந்த உலகப்போர், இவன் வருவான் அவன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான், ஒன்றும் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் ஆதியும் அந்தமும் அது அவர் கையில் தான் இருக்குது. நடுவில் தான் நீ நானும். அப்படி இருக்கும்போது இந்த பவர் அவர் கையில் தான் இருக்குது. அந்த அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாங்கள் இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கட்டுது, வெளிப்படுத்தல் கட்டுது. ஏண்டா ஆதியம் அந்தம் வரும்போது நீங்கள் அந்தத்தை பற்றி எவன்டா என்னடா சொல்ல முடியுங்க? ஆனால் அந்த கடவுள், அதாவது எழுதினவனுங்க எல்லாருமே எப்படி எப்படி ஒன்றாலும் எழுதியிருக்கலாம். கண்டதை கரெக்டாக எழுத முடியாது, அதை அப்படியே எவனும் பண்ணவும் முடியாது. ஆனால் திட்டவட்டமாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில். இந்த விஷயத்தை மனிதன் கணக்கிட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 666ன்றது அது மனித இலக்கணம் சொல்கிறாரு, சாத்தானுடைய இலக்கணம் சொல்கிறாரு. அப்போ அது 2 பேருக்குமே அந்த பொதுவான இலக்கம். இதை வச்சுட்டு நீங்கள் அவன் யூடியூபரு, நான் ஆராய்ச்சியாளர், இந்த கட்டுரை அங்கே இருக்குது, அது இதுன்னு இதெல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் யாருன்னு இது தெரியலன்னா அந்த 666 உடைக்கணும். அடுத்து வரேன்.